Good evening, students. இப்போ நம்ம பார்க்க போகிறது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 5th யூனிட் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்க்க போகிறோம். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படின்னு பார்க்கணும். Raman spectroscopy. Raman spectroscopy na when an intense beam of light is passed through a liquid or gas, some of light is scattered by the molecule of the medium. இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஐஆர் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில பார்க்கும்போது ஒரு சாம்பிள் வந்து அதில் லைட் பாஸ் பண்ணுவாங்க. அந்த லைட் பாஸ் பண்ணும்போது அதுல எவ்வளோ அப்சார்ப் ஆகுது அந்த லைட்ன்றது பார்க்கறத பற்றி தான் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராலே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த லைட் வந்து எவ்வளோ அப்சார்ப் ஆகுது, எவ்வளோ ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஸ்கேட்டர்ட் மீன்ஸ் எவ்வளோ வெளியே போகுது, அந்த சாம்பிள் வழியா லைட் போறதை கால்குலேஷன் பண்றது ஐஆர். இதுவே சாம்பிளை விட்டு வெளியில போகும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் டியூப்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் வச்சிருக்கீங்க. அந்த சாம்பிளை நம்ம டார்ச் லைட் அடிக்கும்போது அந்த டார்ச் லைட்டை எந்த அளவுக்கு க்ளோஸா அடிக்கிறீங்களோ அந்த க்ளோஸா அடிச்சாக்கா அந்த சாம்பிள் வழியா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் போகும். அதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடிக்கும்போது அந்த லைட்லாம் வந்து வேற இடம் வெளியிலையும் கொஞ்சம் போகும், அந்த டெஸ்ட் டியூப் விட்டு வெளியிலையும் போகும். இதை கால்குலேட் பண்றது படிக்கிறது தான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கேட்டர்ட் லைட் has the same frequency as the incident light. These types of scattering which occurs without a change in the incident frequency is termed Rayleigh scattering. இந்த லைட் வந்து வெளியில ஒளிச்சிதறல்னு சொல்லுவாங்க. அந்த ஒளிச்சிதறல் வெளியில போறதும் அந்த சாம்பிள் வழியா போறதும் சேம் இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இது சர் சி.வி. ராமன் discovered that the very small fraction of the scattered light has frequency higher or lower than the intensity frequency. இந்த இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி வந்து அந்த சாம்பிள் வழியா போறது, அதையும் இந்த வெளியில ஸ்கேட்டர் லைட்டும் ரெண்டுமே ஓரளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இல்ல அதிகமா இருக்கு. இதை விட இதுக்கு அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமன் சர் சி.வி. ராமன் வந்து கண்டுபிடிச்சாரு. This scattered which occurs with a change in the frequency of the incident radiation is called Raman scattering. This phenomenon is called Raman effect. If Vi is a frequency of the incident beam and Vs is a given the scattered light, then the Raman frequency Vr is equal to Vi minus Vs and del V is equal to HVR. அடுத்து இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் சாம்பிள். பாருங்க, இந்த கர்சர் பாருங்க, இதுதான் சாம்பிள். இது வழியா லைட் பாஸ் ஆகுது. இந்த லென்ஸ் வழியா லைட் பாஸ் ஆகும்போது இந்த ஸ்கேட்டர்ட் பீம், இது லைட் வந்து ஒரு சில டைம் இப்படி வேரியேஷன் ஆகும், ஸ்கேட்டர்ட் ஆகுது. இதுதான் வந்து ராமன் ராலே ஸ்கேட்டரிங். அடுத்தது இதுக்கான செலக்ஷன் ரூல். ராமன் ஸ்பெக்ட்ரா ஆர் விச் எக்ஸிபிட்டட் when there is a change in the polarizability of the molecule during rotation or vibrational. Del J is equal to 0 or plus or minus 2. Del V is equal to plus or minus 0, plus or minus 1, plus or minus 2. Plus or minus plus 2, probability of del V is equal to plus 2 decreases rapidly and the band or lower intensity or the weak. அந்த லைட்டோட ரேடியேஷன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது இந்த del V is equal to plus 2 ன்றது இதுல பாசிபிள் ஆகுது. அடுத்தது தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் by molecule can be explained by making as the electromagnetic theory. The incident light we have represented by an electrical field E induced a dipole moment in the molecule. The induced moment P is equal to alpha E. Alpha is polarizability of the molecule. Raman spectra depends upon the polarizability. The difference between the Rayleigh scattering and Raman scattering. Elastic scattering, the frequency that of incident light and that of the scattered light are same. இந்த ஒரே அந்த டார்ச் லைட்ல நம்ம லைட் அடிக்கும்போது அந்த சாம்பிள் வழியா போகிற இன்சிடென்ட் லைட்டும் அது ஸ்கேட்டர் ஆகி போகிற லைட்டும் வந்து ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும் அப்படின்றாங்க.
Raman scattered in inelastic scattering, the frequency of the incident light and that of the scattering light is different. அடுத்தது during the scattering the distance between the atom of the molecule does not changes. அது ஆட்டத்தோட the distance between the atom and the molecule is does not changes. அது இதுல வந்து Raman scattering change ஆகும். அடுத்தது Stokes and anti-Stokes line. The difference between the frequency of the incident light and the frequency of the scatter light is called the Raman frequency. Raman frequency VR is equal to VI minus VS. Stokes line na enna, the line on the lower frequency side of the incident light that is called a Stokes line. அடுத்தது difference between the Raman and IR spectroscopy. IR spectroscopy, infrared spectra are obtained as a result of absorption of light. Infrared la absorption of light பார்க்கிறோம். Raman spectroscopy la அந்த absorb ஆகிற light இல்லாம scattered ஆகிற லைட்டையும் கால்குலேட் பண்றாங்க. The condition for the vibration to be infrared active is that there should be change in the dipole moment in the mode of vibration. The change in polarizability determines whether a vibration Raman active or not. Since water absorbs infrared radiation almost completely, it cannot be used as a solvent. Water வந்து solvent use பண்ண மாட்டாங்க, இதுல வந்து solvent use பண்றாங்க. Optical systems are made up on alkali halides like NaBr, CsF, LiF, etc. Optical systems are made up in glass or quartz. Dilute solution or small amount of solution is sufficient. Concentrated solution are to be used in order to get intense band. அடுத்தது, it cannot be recorded in one exposure. It needs at least 2 runs with different prism to cover the entire region. Only one exposure is sufficient to get entire system, entire spectroscopy. Photochemical reaction do not take place. Less energetic infrared radiation is source. Sometimes photochemical radiation takes place. It is both accurate and sensitive. It is very accurate and less sensitive. The sample may be obtained colored or colorless. The sample should be preferred colorless and dust free. The advantages of both the IR spectroscopy, Raman spectroscopy better. Raman spectroscopy is more sensitive as sample size as small as some monograms can be employed. The sample preparation is very easy. Powder or solution can be used. Water can be used as a solvent. The point assumed important because the several drug analysis are in body fluid and the study of amino acids and the organometallic complex have been conducted in aqueous solution only. These are not possible in IR spectroscopy. அடுத்தது mutual exclusion principle. Mutual exclusion principle na, carbon dioxide has one strong band in Raman spectroscopy 1389 centimeter inverse. IR spectroscopy la absorption band adukku vandu 668 and 2342 centimeter inverse ரெண்டு இடத்துல இருக்கு பேண்ட் கிடைக்குது. இந்த ரெண்டு பேண்ட் கிடைக்கிறதுனால இது வந்து CO2 வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி, C சென்டர்ல இருக்கும், ரெண்டு சைடுல டபுள் பாண்ட் ஓன்றது ரெண்டு இருக்கும். அதனால இது அக்கார்டிங் டு த law of mutual exclusion, which states that the molecule with a center of symmetry transition that are allowed to in the IR are forbidden in Raman. This law also implies that the transition may be occurs in both Raman and IR spectroscopy if the molecule has no center of symmetry. This is shown in the case of water. வாட்டருக்கு வந்து ஹைட்ரஜன் சென்டர்ல இருக்கும், ரெண்டு சைடுல டபுள் பாண்ட் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். All the vibration are simultaneously active in Raman and IR spectroscopy, so that the H2O has a bend structure and has not center of symmetry. CO2 வந்து சென்டரா வந்து C இருக்கும்போது ரெண்டு சைடுல டபுள் பாண்ட் O இருக்கும்போது அது வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரியா இருக்கும். பட் ஹைட்ரஜன் H2O வந்து பெண்டா இருக்கும். ஹைட்ரஜன் வந்து ஒரு சென்டர்ல இருக்கும்,
ரெண்டு சைட்லயும் ஓ வந்து கொஞ்சம் ஒரு பெண்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அடுத்தது அப்ளிகேஷன். ராமன் ஸ்பெக்ட்ரோட அப்ளிகேஷன் பார்க்குறோம். Determination of molecular structure. Raman spectra have been widely used to decide the constitution of organic compounds since Raman frequency for single bond, double bond, triple bond are availability. Hence, these can be easily located. இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் இதில் வந்து எந்தெந்த காம்பவுண்டு அல்லது ஃபங்க்ஷன் குரூப் எங்க அட்டாச் ஆயிருக்குன்றதுல கரெக்டா அந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். சிமிலர்லி லீனியர் ஸ்ட்ரக்சர் ஆர் நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் கேன் பி ஐடென்டிஃபைடு. ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கணும் இல்ல அலிபேட்டிக் காம்பவுண்டா இருக்கணும், ரெண்டுமே இதுல வந்து கண்டுபிடிச்சலாம். Using Raman spectroscopy, we can study the strength and the nature of the pores which are present in the crystal. Center of vibrational band which do not appear in infrared spectroscopy. Produce on Raman spectroscopy. Thus, force constant and moment of inertia can be calculated from the Raman spectroscopy. In inorganic chemistry, we can determine the chemical constitution and the nature of the valency bond. Isomer shows the different Raman lines. It is used in the study of complex compound mixed with the molecule and water crystallization. In organic chemistry, aliphatic compound or aromatic compound have different Raman spectroscopy. Structure of the organic compounds and isomerism can be studied with Raman spectroscopy. In physical chemistry, amorphous state and crystalline state electrolyte and 3.2 dissociation hydrolysis can be studied. Okay, next உங்களுக்கு வந்து இதோட அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நான் நோட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா வாட்ஸ்அப் குரூப் பண்ணி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து அப்ளைட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். தேங்க்யூ.